பிரியமானவர்களே, முதல் கான்செப்ட் நம்ம புரிந்து கொள்ளணும். பொய் பேசுகிறவர்கள் பிசாசினுடைய பிள்ளைகள். அவங்க தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறார்கள் அப்படின்னா அதனுடைய மூல மொழியில் அது அவங்களுடைய நேச்சர், அது அவங்களுக்கு சொந்தமானது. பொய் பேசுகிறது அவங்களுடைய நேச்சர். அவங்க நேச்சர் பொய் பேசுகிற நேச்சராக இருக்கனால ஈஸியாக பொய் பேசி தப்பிச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம சாட்சி சொல்லுகிற விஷயத்தில், சாட்சி என்றால் எளிமையின் இயேசுவை பற்றி சொல்கிற சாட்சி, அதுலேயும் பொய் இருக்கக்கூடாது. பொய்யா சாட்சி சொல்லக்கூடாது. நாசம் அடைவான், ஆக்கினைக்கு தப்ப மாட்டேன். நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே, உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நான் வாசிப்போமேயானால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், இஃப் யூ ஆர் ரிசன் வித் கிரைஸ்ட். எப்போ கிறிஸ்துவோடு கூட எழுந்தோ அதே கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், கொலோசியன் சாப்டர் 2:12, ஞான ஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாயும், அதிலே ஞான ஸ்நானத்திலே கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்களா உண்டானால் அப்படின்னா ஞான ஸ்நானம் பெற்றது உண்டானால். அங்கே அநேக காரியங்கள் சொல்கிறார். நீங்கள் ஞான ஸ்நானம் பெற்றது உண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்க. கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்க. நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றதுண்டானால் விபச்சாரம், வேசித்தனம், மோகம், துர்ரிச்சை, அசுத்தம், இப்படிப்பட்ட காரியங்களை உங்களிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை மாற்றிவை பண்ணுங்க, செயலற்று போக பண்ணுங்க. அப்படியே நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தவங்கன்னா கோபம், மூர்க்கம், மற்றவங்களுடைய அழிவை நாடுவது, வாயில் பிறக்கலாகாத கெட்ட வார்த்தை, அவங்கள பற்றி தூஷணமாக பேசுவது, நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றது உண்டானால் அதையெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறவர் 9வது வசனத்தில் ஞானஸ்நானம் பெற்றவங்களை பார்த்து, நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றது உண்டானால், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், 9வது வசனம் வாசியுங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்க. நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றவர்களானால் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்க. பொய் என்று சொல்வது ஆங்கிலத்தில் டிசீவிங், ஃபால்ஸ்ஹுட், ஏமாற்றுவது, ஒரு தவறான காரியத்தை மற்றவர்களை நம்ப பண்ணுவது, இதெல்லாம் நம்ம பொய் என்று சொல்லுகிறோம். தத்துவ ரீதியாக பொய் என்பது நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்பதல்ல, மற்றவர்களை எதை நம்ப பண்ணுகிறீர்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறது பொருள் அல்ல, மற்றவர்களை நீங்கள் எதை நம்ப பண்ணுகிறீர்கள். நான் என்னுடைய 22வது வயதில் ரட்சிக்கப்பட்டேன்.
பொதுவாகவே நாங்கள்லாம் சிறு வயதுலேருந்து எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு பெரியவங்களுக்கு ரொம்ப கீழ்ப்படுகிற சுபாவம். எங்கள் அப்பாவுக்கு நான் கீழ்ப்படியாமையை காண்பித்த ஒரு நாள் எனக்கு யோசனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்படி ஒரு பின்னணியில் நாங்கள் வளர்ந்தோம். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அடிக்கடி ஃபாஸ்டிங் இருப்பேன். இப்போ எங்கள் அப்பா சாப்பிட்டியான்னு கேட்டால், சாப்பிட்லான்னு சொன்னால் சாப்பிட்றாச்சா, நான் 22 வயசு போய் சாப்பிடுப்பா அன்பாக தான் பேசுவேன். சாப்பிட்றாச்சா, என் பேர் சொல்லி விட எங்கள் அப்பா கூப்பிட மாட்டாங்க, சாப்பிட்றாச்சான்னு சொல்லுவாங்க. அவங்க சாப்பிட்றாச்சான்னு சொன்ன பிறகு நான் சாப்பிடாம இருக்க முடியாது. அதனால் என் மனசுக்குள்ளே யோசித்துக்குவேன், நேற்று சாப்பிட்டோம்ல, அதை மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு சாப்பிட்டியாம்பாங்க. மனசுக்குள்ளே நேற்று சாப்பிட்டேன் அப்படிங்கிறத வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அடி அப்படி அவங்க கேட்டது சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டேன்னு போய் சொல்ல, நான் நேற்று சாப்பிட்டேன்ல. அந்த நாளில் மாலையில் ஃப்ராங்க் சைமன் அப்படின்னு ஒரு அருமையான ஐயா, காலஞ்சென்ற ஃப்ராங்க் சைமன் ஐயா, அவங்க அங்கே ஒரு சின்ன சிற்றாலயம், அந்த சிற்றாலயத்தில் ஃப்ராங்க் சைமன் ஒரு செவ்வாய்க்கிழமை செய்தி கொடுக்குறாங்க. அன்றைக்கு அவங்க சொன்ன வார்த்தை தான், பொய் என்பது நீ என்ன சொல்லுகிறாய் என்பதில் அல்ல, நீ எதை மற்றவர்களை நம்ப பண்ணுகிறாய், நீ என்னத்தை அவங்கள நம்ப பண்ணுற. இங்கே இருந்த ஒரு ஊழியக்காரர் வெளிநாட்டுக்கு போகிறார். அங்கே ஒரு வீட்டில் ஜெப கூட்டம். அந்த வீட்டில் ஒரு 10 பேர் 15 பேர் உட்காரலாம். 2 பேர் அங்கே வெளியே நின்று வர்றவங்கள வரவேற்கிறாங்க, மற்ற காரியங்களை வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே அந்த 10 பேர் 15 பேர் உட்கார்ற இடம் நிரம்பிடுச்சு. இவர் அந்த ஊழியத்துக்கு போயிட்டு இங்கே சாட்சி கொடுக்குறார் சபையில். நான் போயிருந்தேன், அந்த வீடு நிறம்பாத்து மக்கள் இருந்தாங்க, உட்கார இடம் இல்லை, வெளியெல்லாம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இவர் எதை நம்ப பண்ணுறார்? போய் சொன்னாரா? இல்லை. அந்த வீடு நிறைய ஆட்கள், 2 பேர் வெளியே நின்னாங்க, உண்மைதான். ஆனால் இவர் இந்த சாட்சியை சொல்லும்போது ஜனங்களை எதை நம்ப பண்ணுகிறார்? அந்த இடம் நிறைய ஆட்கள் வந்திருந்தாங்க, உட்கார கூட இடம் இல்லை, வெளியே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. பொய் என்பது நம்ம என்ன சொல்லுகிறோம் என்பதல்ல, எதை மற்றவர்களை நம்ப பண்ணுகிறோம், எதை மற்றவர்களை நன்மை பண்ணுகிறோம், யதார்த்தத்தை நம்ப பண்ணுகிறோமா, யதார்த்தத்துக்கு மாறாக நம்ப பண்ணுகிறோமா என்பது தான் அடிப்படையில் பொய் என்று சொல்வது. டிசீவ் பண்ணுறோம், ஒரு ஃபால்ஸ்ஹுட், ஒரு மாயையை கிரியேட் பண்ணுறோம். இந்த மாயையை கிரியேட் பண்ணுவது ஊழியக்காரர்களாக இந்த பொய் என்பதை அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லுகிறோம் என்பதில் அல்ல. நல்ல ஆழமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களை எதை நம்ப பண்ணுகிறோம், எதை நம்ப பண்ணுகிறோம்? பிரியமானவர்களே, பொய்யை தேவன் அருவருக்கிறார். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம், எல்லாம் தெரிந்த வசனம் தான், 16 வாசிங்க. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. இந்த 7 குறிப்பில் 2 பொய்யை பற்றியது. பொய் நாவு, பொய் சாட்சி. பொய்யை பற்றிய 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் அருவருக்கிறார். இந்த பொய்ங்கிறது ரொம்ப எளிதாக எல்லார் வாயிலையும் வரக்கூடியது. பொய்ங்கிறது ரொம்ப எளிதாக எல்லார் வாயிலும். ஒரு சின்ன பிள்ளை 2 வயசு 3 வயசு, யார் இந்த முட்டாய் எடுத்தா தெரியாது, நீ எடுத்தியா எடுக்கலை, உடனே போய் பேசு. யார் சொல்லிவிட்டு அந்த பிள்ளைக்கு பொய் சொல்கிறதுக்கு? நமக்குள்ள பாவம் இருக்கு. அதில் மிக பயங்கரமான அருவருப்பான பாவம். இங்கே கொலை செய்யாதவர்கள் இருப்பீங்க, விபச்சாரம் செய்யாதவர்கள் இருப்பீங்க, திருடாதவர்கள் இருப்பீங்க, பொய் சொல்லாதவங்க இருக்கீங்களா? தேவன் அருவருக்கு. சின்ன பிள்ளை பொய் சொல்லுது. ஸ்கூலில் ஹோம்ஒர்க் செஞ்சிட்டியா? ஒரு பொய் சொல்லு. ஏன் அது வரல? ஒரு பொய். ஏன் பிந்தி வந்தோம்? ஒரு பொய். கணவன்கிட்ட பொய், மனைவிட்ட பொய், பிள்ளைகள்கிட்ட பொய், பெற்றோர்கிட்ட பொய், வேலையில் பொய். ஒரு கல்யாணத்துக்கு போகணும்,
வியாதின்னு ஒரு சிக் லீவ், வியாதின்னு சொல்லி ஒரு சிக் லீவ், அதுக்கு ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட், பொய்யான மெடிக்கல் சர்டிஃபிகேட். ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, எப்படி இறந்தாங்கன்னு தெரில, ஏதோ டாக்டர்கிட்ட ஒரு 100-200 கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட், அவர் ஏதோ ஒன்று ஹார்ட் அட்டாக் என்னமோ ஒன்று எழுதி கொடுக்காரு. உண்மையாது? 200 அந்த டாக்டர் வந்து பார்த்தாரா? பொய் தானே, சாதாரணமாக நடமாடுதில்ல. தேவன் அருவருக்கிறார் அந்த பொய்யை. தேவன் அருவருக்கிற 7 காரியங்களில் 2 பொய், பொய் நாவு, பொய் சாட்சி. இப்போ இந்த பொய்யை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பொய் ரொம்ப பயங்கரமானது. இன்றைக்கு ஊழியக்காரர்கள் சாதாரணமாக பொய் பேசுகிறாங்க, அரசியல்வாதிகள் பொய்யை அள்ளி பேசுகிறாங்க, பெற்றோர் பிள்ளைகள் இடத்துல பொய் பேசுகிறாங்க, பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல பொய் பேசுகிறாங்க, காசு வச்சுக்கிட்டே காசு இல்லைங்கிறாங்க. இந்த பொய் என்னென்ன பொய்ன்னு சொல்லி கொஞ்சம் பார்க்க போகிறோம். இந்த பொய்யை பற்றியுள்ள வெளிச்சத்தில் முதலாவது யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் வாசிங்கள். நீங்கள் உங்கள் இயேசுவை பின்பற்றி வருவதை பார்த்து இயேசு சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். உங்கள் பிதாவாகிய பிசாசினுடைய விருப்பத்தின்படி செய்ய நீங்க ரொம்ப மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லாத. பிசாசு அப்படின்னா யாரு? சத்தியம் இல்லாதவன். சத்தியம் இல்லாதவன் பிசாசு. அவன் ஆதி முதற்கொண்டு சத்தியம் இல்லாதவனா இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது, நல்ல கவனிங்க, பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பொய் பேசுற எல்லாரும் சாத்தானுடைய பிள்ளைங்க. ஞானஸ்நானம் பெற்று பொய் பேசினாலும் சரி, பாஸ்டர், ரெவரன், ரைட் ரெவரன், லெஃப்ட் ரெவரன், டாக்டர், பிஷப்பு எதாக இருந்துட்டு பொய் பேசினாலும் சரி, வெள்ளை போட்டு பொய் பேசினாலும் சரி, கலர் போட்டு பொய் பேசினாலும் சரி, பொய் பேசுகிற எல்லாரும் பிசாசினுடைய பிள்ளைகள். பிரியமான 4 பேர் கூடி ஜெபிக்கிறோம், அதில் ஒரு பொய் பேசுகிற இருக்கார். அவர் அப்பா பிதாவே அப்படிங்கிறார். 4 பேர் கூடி ஜெபிக்கிறோம், அதில் ஒரு பொய் பேசுகிறவர் இருக்கார். அப்பா பிதாவே அப்படிங்கிறார். அவர் அப்பா பிதாவேன்னு ஒன்று அங்கே யார் வருவா? பிசாஸ் தான் வரும். அவர் அப்பா பிசாஸ் தான். அவர் அப்பா பிதாவேன்னு நம்ம பையன் கூப்பிடுறானேன்னு சொல்லி பிசாஸ் வந்து நிற்கும். அந்த பொய் பேசுகிறவன் அப்பா பிதாவேன்னு கூப்பிடும்போது நாம் ஆராதிக்கிற தேவன் அங்கே வரமாட்டார். பிரியமானவர்களே, முதல் கான்செப்ட் நம்ம புரிந்து கொள்ளணும். பொய் பேசுகிறவர்கள் பிசாசினுடைய பிள்ளைகள். அவங்க தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறார்கள் அப்படின்னா அதனுடைய மூல மொழியில் அது அவங்களுடைய நேச்சர், அது அவங்களுக்கு சொந்தமானது. பொய் பேசுகிறது அவங்களுடைய நேச்சர். அவங்க நேச்சர் பொய் பேசுகிற நேச்சராக இருக்கிறனால ஈஸியாக பொய் பேசி தப்பிச்சுக்கிறாங்க. அது அவங்களுடைய நேச்சர், அவங்களுடைய சுபாவம். அவன் முதல் குறிப்பாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம பொய் பேசினால் நாம் பிசாசினுடைய பிள்ளைகள். 2வது, இந்த பொய் அப்படின்னு சொல்லும்போது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, வெளியே வேஷத்தை பார்த்தா நல்ல ஒரு பக்திமான் மாதிரி இருக்கிறான். வெளியே தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும், அதனுடைய பலனை, ஆனால் உள்ள தேவ பக்தி இருக்காது. வெளியே வேஷம் பெரிய பரிசுத்தவான் மாதிரி வேஷம். அப்போ நம்முடைய வேஷம் என்ன வேஷம் இருக்கணும்? பிசாஸ் வேஷமா, சினிமாக்காரி வேஷமா, சினிமாக்காரன் வேஷமா? இல்லை, நம்ம வேஷம் பரிசுத்தவானுடைய வேஷம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல்
மனம் புதிதாகிறதுனால தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சுத்தம் என்றது என்று பகுத்தறியத்தக்கதாக நம்ம ரூபம் மாறுது, நம்ம வேஷம் மாறுது. நம்ம வேஷம் பரிசுத்தவான்களின் வேஷம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாக இருக்கும். வெளியே பரிசுத்தவான் மாதிரி இருந்துட்டு உள்ள பாவியாக இருக்கிறது, அது ஒரு பொய்யை காண்பிக்கிறோம், பொய்யை நடப்பிக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு ஒரு பேய்த்தனத்துக்கு அடுத்த ஒரு உபதேசம் இருக்குது. தேவன் தோற்றத்தை எல்லாம் பார்க்க மாட்டார், தேவன் தோற்றத்தை எல்லாம் பார்க்க மாட்டார். மனுஷன் முகத்தை பார்க்க, தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். அதை பற்றி பின்னால் சொல்கிறேன். வசனத்தை தவறாக பயன்படுத்துவது. பிரியமானவர்களே, நம்முடைய தோற்றமே நம்முடைய மனதினுடைய ரிஃப்ளெக்ஷன் தானே. என் மனசு நகை போடுன்னு சொல்லுது. ஒரு மைனர் செயின் போட்டுக்கோன்னா நான் போட்டுக்க போகிறேன். என் கழுத்து கட்டிச்சா செயின் போடுங்கன்னு, என் காது கட்டிச்சா யாருக்கு அதாவது கம்மல் போடுன்னு கேட்டுச்சா? இல்லையே. என் மனசு விரும்புதை நான் செய்கிறேன். அது வெள்ளை உடுத்தினாலும் சரி, கருப்பு உடுத்தினாலும் சரி, என் மனசு விரும்புதை நான் செய்கிறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு பரிசுத்தவான் ஒரு பாவி மாதிரி, ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு பெண் ஒரு வேசி மாதிரி உடுத்த முடியாது. அவளால் முடியவே முடியாது. ஒரு நல்ல ஒரு ஜென்டில்மேன் பொறுக்கி மாதிரி இருக்க முடியாது. ஆனால் ஒரு பாவி பரிசுத்தவான் மாதிரி இருக்க முடியும். ஒரு பாவி பரிசுத்தவான் மாதிரி இருக்க முடியும். வேஷம் மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒரு பரிசுத்தவான் பாவியை மாதிரி இருக்க முடியாது. நம்ம வேஷத்தினால மாத்திரம் பரிசுத்தவான்கள் மாதிரி காணப்படுவோமானால் அது பொய். ஒரு வசனத்தை கூட நான் சுட்டி காட்டி கடந்து போகிறேன் வேகமாக. நீதிமொழிகள் 10:18 வாசியுங்க. பகையை மறைக்கிறவன் பொய் உதடன். உள்ள பகையை வச்சுக்கிட்டு நீ பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சொல்கிற பாரு, நீ தான்டா பொய்யன். உள்ள பகை, என் பைபிள் சொல்லுதுன்னு அப்படி தான் சொல்லுவேன். உள்ள பகையை வச்சுக்கிட்டு எப்படி இருக்கீங்க பிரதர் அப்படின்னு நடிக்கிற பாரு, நடிகவேல், நடிகர் திலகம். நடிப்பு, பொய். அப்படியானா இன்றைக்கு ஊழியர்கள் எத்தனை பொய்யர்கள் இருக்காங்க பாருங்க. ஏன் பைபிள் சொல்லுது, உள்ள பகையை வைத்து விட்டு அதை மறைக்கிறவன் பொய் உதடன். உள்ளுக்கு ஒன்று இருக்கு, வெளியே ஒன்று இருக்குன்னா பொய், வஞ்சகம். அந்த 1,44,000 பேர் அவங்க வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. அவங்க இருதயமும் அவங்க வாயும் மேட்ச் ஆகுது. ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ள மனதாக இல்லைன்னா விட்டுடுங்க. என்றைக்கு உங்களுடைய ஹார்ட்டும் உங்களுடைய தோற்றமும் மேட்ச் ஆகலையோ, ஹார்ட் வேறு மாதிரி இருக்கு, தோற்றம் வேறு மாதிரி இருக்கு, பொய். செம்மலர் நோந்தால் சேர ஒட்ட அம்மலம் கழுவி அன்பரோடு மருவி மாலர நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தான் அரண் என்ன தொழுமே. நான் திடீர்னு அந்நிய பாஷை பேசிட்டேனோ? இல்லைங்க. மெய்கண்டார் எழுதின சிவஞான போதத்திலிருந்து சொன்னேன். மெய்கண்டார் என்றால் உண்மையை கண்டவர். அன்பின் ஞான போதத்தில் கடைசியில் சொல்கிறார், செம்மலர் நோந்தால் சேர ஒட்ட அம்மலம் கழுவி பலியாகி சிவந்த பாதங்களை உடைய அவரை தொழ விடாமல் தடுக்கிற அந்த மலத்தை, அந்த அந்த மலத்தை கழுவிடா. அந்த பலியாகி சிவந்த பாதங்களை உடையவரை தொழுது கொள்ள முடியாமல் அவனை தடுக்கிற அந்த மலத்தை கழுவி அன்பரோடு மறி, அவரோட ஒன்றாகி அன்பரோடு மறி மாலற எல்லா மாய்மாலத்தையும் தூக்கி போட்டுட்டு நேயம் மலிந்து அன்பினால நிறைந்து, மலிவா இருக்கு இல்லையா, அன்பினால நிறைந்து அவர் தம் வேடமும் ஆலயம்தான் அரணென தொழுமே. வேஷத்தை பார்த்தா அவரை மாதிரி இருக்கணும், உள்ளத்தை பார்த்தா அவர் இருக்கிற கோயிலாக இருக்கணும். அப்புறம் போய் வர்ஷிப் பண்ணடா. ஏன்னா டிங்கில் ஆடுறதா வர்ஷிப்பு? நீ வர்ஷிப் பண்ண முன்னால
அந்த சிவந்த பலியாகி சிவந்த பாதங்களை உடைய அவரை சேர விடாமல் தடுக்கிற அந்த மலத்தை போய் முதல்ல கழுவிடா. செம்மலர் நோந்தாள் என்றால் பலியான பாதங்கள். செம்மலர் நோந்தாள் சேர ஒட்ட அம்மலம் கழி அன்பரோடு மறி அவரோடு ஒன்னாகி அன்பரோடு மறி மாலற எல்லாம் மாய்மாலத்தையும் நீக்கி போடுறா. என்ன பேச ஒர்ஷி பண்ண போற? ஒழுஞ்செய்ய போறியா? மாலற மாய்மாலத்தை நீக்கு. நேயம் மலிந்து அன்பினால நிறைந்து. உன் வேஷம் எப்படி இருக்கணும்? அவர் மாதிரி இருக்கணும். அவர் தான் வேடமும் ஆலயம் தான். நீ அவருடைய ஆலயமாகவும் இருக்கணும். உன் உள்ள அவர் குடியிருக்கிற ஆலயமா இருக்கணும். என்ன அருமையா என் தமிழ்ல சொல்லியிருக்கு. ஆலயம் தான் அரகன். அதான் ரூலு, அதான் ரூலு அப்படின்னு ரூல் வச்சுட்டு தொழுடா அப்படின்னு சொல்லி. இதுல என்ன அருமையா இருக்கு பார்த்தீங்களா? அப்போ உள்ள ஒன்று வெளியே ஒன்று இருப்பது பொய். பகையை மறைச்சிட்டு பல்ல காட்டுறது பொய்யன். உள்ள கசப்பையும் வைராக்கியத்தை வச்சு வெளியேங்கிறது பொய்யன். உள்ள உலகத்தையும் அசுத்தத்தையும் வச்சுட்டு வெளியே பரிசுத்தவன் மாதிரி காண்பிக்கிறவன் பொய்யன். பொய் பேசுகிறவன் பிசாசினுடைய பிள்ளை. இரண்டாவது வெறும் வேஷமாக திரிகிறவன் அவன் பொய்யன். இன்னும் இந்த பொய்யை குறித்து இன்னொன்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5-6 வாசியுங்க. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே. அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே. கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார். அப்படி நீ கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார். நீ பொய்யனாவாய். நீ பொய்யனாவாய். யார் பொய்? அந்த வசனங்களை புரட்டி அதில் கூட்டி. அவர் சொன்னது கரெக்டு. அதை வேற மாதிரி புரட்டி வேதத்தை வசனத்தை புரட்டி யார் யார் சொல்கிறாங்களோ அவங்க பொய்யர்கள். ஒரு அருமையான ஒரு பரிசுத்தவான், ஒரு அருமையான சகோதரர் இன்னைக்கு சொன்னார். பைபிள் வாசிக்கும்போது ரொம்ப எனக்கு துட்டிச்சு. பைபிள் வாசிக்கும்போது ஜெபம் பண்ணுவார். என்ன ஜெபம்? ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரிஞ்சிக்க மாதிரி எனக்கு உதவி செய்யும். இந்த வேத வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு உதவி செய்யும். பிரியமல்ல வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின இதோட கூட்டினாலோ குறைத்தாலோ என் பேரை ஞாபக புஸ்தகத்திலிருந்து ஜீவ புஸ்தகத்தை கிறுக்கி போட்டுருவார். பயங்கரம். கூட்டினாலோ குறைச்சாலோ எந்த அளவுக்கு இன்றைக்கு வேதத்தை புரட்டி புரட்டி பேசுறாங்க. அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் சொல்றாங்க. தேவன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்க. யார் எப்போ சொன்னது? தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ண சவுலுக்கு அவன் தோட்டத்தை பற்றி யோசிக்க, சின்ன பிள்ளை மாதிரி இருக்கானே எப்படி ராஜாவாக இருப்பான்னு சொல்லி. அந்த சூழ்நிலை ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு நீ எப்படி வேண்டுமானாலும் உடுத்தலாம், எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கல. எப்படி வசனத்தை எங்கே கொண்டு கனெக்ட் பண்ணுறாங்க, எப்படி வசனத்தை புரட்டுறாங்க. இயேசு சொன்னார். எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம், நேரம் அனுமதிக்கலை. பிரியமானவர்களே, ஜாக்கிரதையா இருக்கணும். வேத வசனத்தை அதில் என்ன கான்டெக்ஸ்டில் சொல்லியிருக்குதோ அந்த கான்டெக்ஸ்டில் நம்ம ப்ரெசன்ட் பண்ணுறோம். அதை கூட்டி குறைத்து புரட்டி சொல்லுவோமானால் தேவனுடைய பார்வையிலே நாம் பொய்யர்கள். வார்த்தைகளை புரட்டுவது. அதே போல் யாரோ ஒருத்தவங்கள்ட்ட ஒரு மேட்டரை சொல்கிறாங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்கள் வெளியே போய் சொல்கிறீங்க. உங்கள் சொந்தத்தில் எடுத்து சொல்கிறீங்க. அவங்க சொன்னதோடு கொஞ்சம் கூட்டி சொல்கிறீங்க, டோனை மாற்றி சொல்கிறீங்க. இல்லைங்க எனக்கு வர முடியாது,
நாளைக்கு எனக்கு வர வாய்ப்பு இல்லை. அவங்க சொன்னாங்க, நாளைக்கு இந்த மீட்டிங் வர எனக்கு வாய்ப்பு இல்லைங்க, எனக்கு வர ப்ரோக்ராம் இருக்குது. வாங்க பிரதர். இல்லை, நான் வர வாய்ப்பு இல்லைங்க, சாரி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நீங்கள் போய் என்ன சொல்கிறீங்க, எவ்வளோ கூப்பிட்டேன் வரவே மாட்டேன்ட்டான். நீ பொய்யன் தானே? உண்மையாக தான் சொன்னீங்க, வரமாட்டேன்னு தானே அவங்க சொன்னாங்க. ஆனால் அவங்க டோன் எப்படி மாறிச்சு? அவங்க வர வாய்ப்பு இல்லைன்னு சொன்னது எப்படி? எவ்வளோ கூட்டம் வரமாட்டேன்ட்டான்னு போய் சொல்கிறீங்களே, எதை நம்ப பண்ணுறீங்க? என்ன பிக்சர் கொடுக்குறோம்? உண்மையாது எதை நம்ப பண்ணுறோம்? வேத வசனமானாலும் சரி, அநேக உதாரணங்கள் சொல்லலாம். எப்படி வேத வசனத்தை இன்றைக்கு புரட்டுறாங்க தெரியுமா? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். ஒருவேளை இங்கே இருக்கிற கூட்டத்துக்குள்ளேயும் கள்ள போதகர்கள் இருக்கலாம். ஏன்னா அவரே சொல்ல, உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருந்தார்கள்ங்கிறார். பவுல் அன்றைக்கு எபேசு சபையில் எல்லா ஊழியக்காரர்களையும் கூட்டி வச்சு சொல்லும்போது பவுல் சொல்கிறாரு, உங்களுக்குள்ளும் சிலர் ஆட்டுத்தோல் போர்த்த ஓநாய்கள்ங்கிறார். அந்த 12 பேரில் இயேசு சொன்னார் உங்களில் ஒருவன்னார். அந்த 12 பேரில் இயேசு சொல்றார் உங்களில் ஒருவன்கிறார். எபேசில் சபையில் உள்ள மூப்பர்களெல்லாம் கூட்டி வச்சுட்டு பவுல் சொல்கிறார் உங்களிலும் சிலர் ஆட்டுத்தோலை போர்த்த ஓநாய்கள்ங்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளும் கள்ளப்போதர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை, கேட்டுக்கு ஏதுவான அந்த வேத வசனத்தை அப்படி ஒரு புரட்டி கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலிப்பார். வேதத்தை புரட்டி தந்திரமாய் நுழைய பண்ணுவாங்க. அவங்க தங்கள் சொந்தத்தில் இருந்து அவங்க மனதினுடைய விருப்பம், அதுக்கு ஒரு வேத வசனத்தை எடுத்து அப்படி அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் சொருகிறது. ஒரு அடிக்கடி நான் சொல்கிற 2 உதாரணம் நான் சொல்லிட்டு கடந்து போயிருந்தேன், சீக்கிரம் சொல்லாமல் முடியலை எனக்கு. பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒருத்தங்க சொல்கிறாங்க, அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் நம்ம வேத வசனத்தை சொல்லும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அந்த கெட்டகுமாரன் கதையில் அந்த இளையகுமாரன் திரும்பி வரும்போது இயேசு சொல்கிறார், அந்த தகப்பன் அவனுக்கு மோதிரம் போட்டார், நல்ல வஸ்திரங்களை கொடுத்து மோதிரம் போட்டு அவனை வரவேற்றார். அந்த கதையை எடுத்துகிட்டு ஒருத்தங்க ஏன்ட்ட சொல்கிறாங்க, இயேசுவே சொன்னார் மோதிரம் போட்டாங்க, மோதிரம் போட்டல என்ன தப்பு இருக்கு? இயேசுவே சொல்லியிருக்காருங்க அந்த கதையில். நான் சொன்னேன், உண்மைதாங்க, அவர் உங்கள் பொண்ணு கல்யாணம் வரும்போது நீங்கள் சிக்கன் மட்டன் பிரியாணிலாம் போடக்கூடாது, பீஃப் பிரியாணி தான் போடணும்னு. ஏங்கன்னார், இயேசு சொல்லியிருக்காரு. என்னங்க, இயேசு சொல்லியிருக்காருங்க, நீங்கள் பீஃப் பிரியாணி தான் போடணும், மட்டன் பிரியாணி போடக்கூடாது. எங்கெங்கன்னாங்க, அந்த கதையில் இயேசு சொன்னார். அவன் வந்தவொடனே கொளுத்த கண்டை அடித்து விருந்து வைக்கிறீர்கள், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுத்தீர்களா? அவ எதுங்க பெட்டரு? இயேசு சொல்லிட்டார்ல, கண்டு அடித்த பிரியாணி விருந்து தானே வைக்கணும். நாங்கள் அறிவு கட்டத்தனமாக ஓமைகளை சொல்கிறோம். பீஃப் பிரியாணி போடு, மோதிரம் போடு, டான்ஸ் பாட்டு வைங்கிற இயேசு அந்த கதையை சொன்னார். இன்னும் ஆழமாக பாருங்கள், அந்த கதை ரொம்ப அருமையான கதை, நடந்த சம்பவம், ஓமை அல்ல. ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், அந்த ஊரில் எல்லாருக்கும் கூட ஒரு தெரிஞ்சிருக்கும் அந்த கதை. 2 பையன் அவனுக்கு. அந்த ஐஸ்வர்யவான் பிற இனத்தை சேர்ந்தவன். அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியும். இயேசு சொன்னார். ஆமாம், இயேசு தான் சொன்னார். எப்படி தெரியும்? அந்த பையன் திரும்பி வரும்போது விருந்து வைக்கும்போது அவன் நடன நிகழ்ச்சியை வைக்கிறான். யூதர்கள் மத்தியில் நடன நிகழ்ச்சி கிடையாது, வீட்டில் அப்படி ஒரு டான்ஸ் பார்ட்டிலாம் வைக்க மாட்டாங்க, அது பிரமத பழக்கம். ரோமர்கள் மத்தியில் அது உண்டு. அவன் ரோம அதிகாரியாக இருந்திருக்கலாம். அந்த கதையினுடைய அழகே, அந்த உலக பிரகாரமான ஒரு பெரிய பணக்காரன்
தான் பையன் திரும்பி வரும்போது பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ சந்தோஷமாக அவனை வரவேற்றான். அந்த பிற இனத்தை சேர்ந்தவனே அந்த பிள்ளை அப்படி வரவேற்கும் போது நம்ம தேவன்கிட்ட திரும்பி போகும்போது நம்ம தேவன் நம்மளை சேர்த்துக்கொள்ள மாட்டாரா? என்ன அருமையான கதை. அதில் போயிட்டு மோதிரம் போடலாமா, பீஃப் பிரியாணி போட்ட இதுக்காக சொன்னார். தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற அந்த வசனங்கள் அப்படியே மாற்றுறது. ஒரு நாள் நான் இஎல்எஸ்ல இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், அன்னக பிரதிஷ்டை. அன்னக பிரதிஷ்டை எங்கள் ஊழியக்காரங்களாம் அன்னக பிரதிஷ்டை உள்ளவங்க ரொம்ப வேண்டவங்க. நான் சொன்னேன், பைபிள் எங்கேயாவது அன்னக பிரதிஷ்டையை பற்றி சொல்லியிருக்கேன். ஆமாம், எங்கே சொல்லியிருக்கு? மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் பரலோக ராஜ்யத்து நிமித்தம் தங்களை அன்னகராக்கி கொண்டவர்கள் உண்டே அப்படின்னார். பெரிய நல்லா ஒரு பெரிய படித்தவர் அவர். நான் அவர்கிட்ட வேடிக்கையாக கேட்டேன். அந்த சூழ்நிலையில் 19ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து திருமணத்தின் விவாக வாழ்க்கையினுடைய உன்னதத்தை பற்றி சொல்லுகிறார். விவாக வாழ்க்கையினுடைய உன்னதத்தை பற்றி சொல்கிறார். அந்த நாட்களில் ரபிமார்கள் சொல்லியிருந்தாங்க, உன் பொண்டாட்டி உனக்கு நீ விரும்புகிற மாதிரி உப்பு போடட்டா கூட ஏற்ற துணை இல்லை, அவளை நீ தலா கொடுத்து தள்ளிடலாம். நீ விரும்புகிற மாதிரி உப்பு போடட்டா கூட அவள் ஏற்ற துணை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இயேசு ஒரு புரட்சிகரமான கருத்தை சொல்லுகிறார். விபச்சார முகாந்திரமே இல்லாமல் நீ தள்ளிவிடக்கூடாதுங்கிறார். அந்த கூட்டத்தில் ஒருத்தன் கமெண்ட் அடிக்கிறார், அப்படி இருக்குமான கல்யாணமே கட்டாமல் இருக்கிறது பெட்டர். கட்டி வச்சுக்கிட்டு வாழ்நாளெல்லாம் அவட்ட போய் மாற அடிச்சுட்டு இருக்க முடியுமா? கல்யாணமே கட்டாமல் இருந்தால் பெட்டருங்கிறார். அப்போ இயேசு அதுக்கு பதில் சொல்கிறாரு, டேய் 3 கூட்டத்துக்கு தாண்டா இது தகும். ஒன்று, பிறக்கும் போதே அவன் அன்னகனாக பிறந்திருக்கணும். எனக்கு விளங்குற தமிழில் சொன்னால் திருநங்கையாக பிறந்திருக்கணும். அவன் பிறக்கும் போதே அன்னகனாக பிறந்திருக்கணும். இல்லை மனிதரால் அவன் அன்னக ஆக்கப்பட்டிருக்கணும். இல்லை பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் அவன் தன்னை அன்னகர் ஆக்கியிருக்கணும். நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், நல்லா படித்தவர். இலக்கணத்தின்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறார், வரம் பெற்றவர்களுக்கே இது தகுங்கிறார். இந்த வரம் பெற்றவர்களுக்கே இது தகும் என்று இயேசு சொன்னது அந்த 3வது குரூப் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்களுக்கு பொருந்துமா, இல்லைன்னா இந்த 3 கூட்டத்துக்கும் பொருந்துமா? இலக்கணத்தின்படி வரம் பெற்றவர்கள் என்று இயேசு யாரை சொன்னார்? பிறக்கும்போதே அன்னகராக பிறந்தவங்க, மனிதரால் அன்னகர் ஆக்கப்பட்டவங்க, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தன்னை அன்னகர் ஆக்கி கொண்டவங்க. இப்படி ஒரு கொடுப்புன்னு உனக்கு இருந்தால் தாண்டா நீ கல்யாணம் கட்டாமல் இருக்க முடியும், இல்லைண்டா நீ பொத்திட்டு இருக்க முடியாதுடான்னு இயேசு சொன்னார். 3வது அவற்றை கேட்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்கள் என்று சொன்னார். யார் அவங்க? எந்த மதத்தை சேர்ந்தவங்க? யூத மதத்தில் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்கள் உண்டா அப்படின்னா கிடையாது. அன்னகர்கள் தேவாலயத்துக்குள்ளே போக முடியாது. கிறிஸ்தவ மதம் இயேசு அதை சொல்லும்போது கிறிஸ்தவ மதமே தோன்றல். அப்போ பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்கள் யூதர்களும் அல்ல, கிறிஸ்தவர்களும் அல்ல. அப்படியானால் இயேசு அதை சொல்லும்போது பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் மோட்சத்துக்கு போகணும், கைலாசத்துக்கு போகணுன்னு தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்கள், இந்த உறுப்பை வெட்டி போட்டவர்கள் யார் அவங்க? பாபிலோன் மகாராஷ்டிரம், புத்த மதம், ஜைன மதம், பாபிலோன்லேருந்து தோன்றிய மதங்கள். அதில் துறவராக இருந்துச்சு, வேசி மார்க்கம் இருந்தது. அவங்க தங்களை அன்னகர் ஆக்குனாங்க. அது யூத மார்க்கத்தில் கிடையாது. இயேசு சொல்லும்போது கிறிஸ்தவ மார்க்கமே கிடையாது. 4வது மிக முக்கியமான ஒன்று கேட்டேன். வசனத்தோடு ஒன்று கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அங்கே இயேசு என்ன சொன்னார்? பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்கள் என்று சொன்னாரே ஒழிய அன்னக பிரதிஷ்டை எடுத்தவர்கள் என்று சொல்லலை. நீங்கள் அந்த வசனத்தின்படி பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் நீங்கள் அந்த வசனத்தை பின்பற்றணும்னா, இல்லை உங்கள் ஊழியக்காரர்கள் அந்த வசனத்தை பின்பற்ற வேண்டும் என்று அவங்ககிட்ட போய் சொல்லி அவங்கள அன்னகர் ஆக்குங்க. ஏன்னா வசனத்தில் அன்னக பிரதிஷ்டை எடுத்தவங்கன்னு சொல்லலை. அப்புறம் அன்னக பிரதிஷ்டை எடுக்கணும், அங்கேயே தப்பு பண்ணணும், தப்பு தெரிஞ்ச பிறகு ஒருத்தையை கூட்டி வெளியே வந்து கல்யாணம் கட்டிட்டு ஊழியம் செய்யணும். அதே இயேசு சொன்னார் அன்னக பிரதிஷ்டைன்னு இல்லையே. அப்போ வசனத்தை என்ன செய்கிறோம்? புரட்டிடுறோம். நான் 2 பக்கமும் சொல்கிறேன். நானும் செய்யக்கூடாது, நீங்களும் செய்யக்கூடாது.
வேத வசனத்தோடு இல்லாவிட்டால் இன்னொரு சொன்ன ஒரு காரியத்தோடு கூட்டினாலோ குறைத்தாலோ அதை புரட்டி சொன்னாலோ, பிரியமானவர்களே, நம்ம வேத புரட்டர்களாக இல்லாவிட்டால் பிரியமானவர்களை உள்ளே ஒன்று வைத்துக்கொண்டு அந்த வார்த்தை அதை நம்ம புரட்டும். நம்ம குறித்து கொள்ளணும். கலாத்தியர் 1:7, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்கள். 2 பேதுரு 3:16, தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக வேத வாக்கியங்களை புரட்டுகிறார்கள். 1 தீமோத்தேயு 4:1-3 ரொம்ப முக்கியமானது. மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள். ஒரு ஆழமான காரியம். கொஞ்சம் தத்துவ ரீதியாக நீங்கள் சிந்தித்தா தான் புரியும். நீங்கள் யார்கிட்ட வேணுமானாலும் பொய் சொல்லலாம். ஒய்ஃப்கிட்ட சொல்லலாம், ஹஸ்பண்ட்டை சொல்லலாம், பிலீவர்ஸ்கிட்ட சொல்லலாம், போலீஸில் போய் சொல்லலாம், எலெக்ஷன் கேம்பெயினில் போய் சொல்லலாம், யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லலாம். ஒரே ஒருத்தர்கிட்ட நீங்கள் பொய் சொல்ல முடியாது, உங்கள் மனசுகிட்ட பொய் சொல்ல முடியாது. நான் சாப்பிட்லன்னு யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம். சாப்பிடல, நான் உண்மையாக சாப்பிடல, எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனால் நான் சாப்பிட்டேன்னா சாப்பிட்லையான்னு எனக்கு தெரியும். என் மனசுகிட்ட நான் பொய் சொல்லவே முடியாது. பிரியமானவர்களே, இந்த வேத புரட்டர்களுடைய இந்த பேய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசத்தை பேசுடைய உச்ச நிலை என்ன தெரியுமா? ரொம்ப வேதனையோட சொல்கிறேன். நம்ம யாராவது அந்த நிலைக்கு போயிடக்கூடாது. அவங்க பொய் சொல்கிறது அவங்க மனசுக்கே தெரியாது. நான் பொய் சொல்கிறேன், நம்ம 1000 பேர் நீ சொல்கிறது பொய்னா கூட நான் பொய் பேசலை. மனசாட்சியில் சூடுண்ட பொய். அவங்க மனசாட்சி மழுங்கி போயிடுச்சு. அவங்க பொய் பேசுறது அவங்களுக்கே பொய்ன்னு தெரியாது. உச்சகட்டம். அப்போ இந்த வார்த்தைகளை புரட்டுவதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 4வது, இன்னொரு பொய்யை பற்றி உள்ள ஒரு சின்ன வெளிச்சம். மத்தேயு 5:37. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அதை மார்ஜினில் குறித்து கொள்ள, தீமையினால் என்றல்ல, தீயவனால். நாட் பை தி ஈவில் பட் பை த டெவில், ஈவில் பர்சன். உள்ளதை உள்ளதென்று, இல்லதை இல்லதென்று, எஸ்னா எஸ், நோனா நோ. இது தப்பா, இது சரியில்லை. என்னங்க இது தப்பா அப்படின்னு கேட்டால் என்ன சரியில்லை. தப்பா தப்பு இல்லையா? கரெக்டாக ராங்கா? ரைட் சொல்லுங்கள், ராங் சொல்லுங்கள். இட் இஸ் நாட் கரெக்ட். பெரிய ஞானிங்க இவங்கெல்லாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்க. அதற்கு மிஞ்சினது பிசாசினால், தீயவனால், பொய்க்கு பிதாவாகிய பிசாசினால் உண்டாயிரும். ரொம்ப அருமையான ஒரு பேசேஜ் இருக்குது. எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரில. 2 கொரிந்தியர் 1:17 வாசிங்க. இப்படி நான் யோசித்தது வீணாக யோசித்தேனோ, அல்லது ஆம் ஆம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்திலே இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவைகளை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனோ. ஆம் ஆம், அல்ல அல்ல சொல்லும்போது ஆம் ஆம், எஸ் எஸ், நோ நோ, ரெண்டும் சேர்த்தே சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய கில்லாடிங்க. நம்மளாலாம் முடியாதுங்க. அது சொல்கிறது ஆமா இல்லையானே தெரியாது. ஆமாம் அல்ல இல்லை என்று இருக்கத்தக்கதாக நான் சொன்ன வார்த்தை ஒரே நேரத்தில் ஆம் அல்ல என்று இருக்கவில்லை. அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. ஒரே நேரத்தில் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். ஒரு சின்ன உதாரணம் சொன்னது உங்களுக்கு புரியும். இந்த கில்லாடிங்க ஒரு நாள் ஹஸ்பண்ட் அவசரமாக வெளியே பரப்பிட்டு இருக்காரு, இல்லை ஊழியத்துக்கு பரப்பிட்டு இருக்காரு. அவர் ஒய்ஃப் கேட்குறாங்க, ஏன்பா இன்றைக்கி நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன் எதுவும் சொல்லிட்டு போயிடுறாரு. இவர் போன்னு சொன்னாரா போகலைன்னு சொன்னாரானே தெரியலை.
அந்த அம்மா அவர் என்னமோ சரியாக சொல்லாமல் போயிட்டாருன்னு போகல. வீட்டுக்கு வந்தோன்னே இந்த ஞானி அறிவாளி, என்னம்மா அந்த அம்மா பார்க்க போலியா? என்னங்க நீங்கள் ஒன்றுமே சரியாக நான் போன்னு தானே சொன்னேன். என்னம்மா புரிஞ்சிக்காம போயிட்டியே? சரி பரவாயில்ல. அடுத்த நாள் கேட்டுச்சு, அதே மாதிரி போயிட்டார். சரி அவர் போதான்னு சொல்லிட்டாரு போல் அப்படின்னு இவங்க போயிட்டாங்க. என்ன எங்கே போயிட்டு வந்தேன்? அம்மா பார்த்துட்டு வந்தேன். நான் தான் வேண்டான்னு சொன்னோம்ல. இல்லைங்களே நீங்கள் சொன்னது போன்னு சொன்ன மாதிரி தான் நினச்சிட்டேன். என்னென்ன சொல்கிறோம் எனக்கு புரிய மாட்டேங்க. அவ்வளவு தந்திரமாக சொல்லும்போதே அது ஆம் அல்ல என்று இருக்கும். சில கில்லாடி அவன் என்ன சொல்கிறாங்கன்னே புரியாது. எஸ் சொல்கிறாங்களா நோ சொல்கிறாங்களா? பிள்ளை எக்ஸ்கர்ஷன் போகணுப்பான்னு கேட்குது, இவர் ஒரு பதில் சொல்கிறாரு. போகலான்னு சொல்கிறாரா போக வேண்டான்னு சொல்கிறாருன்னே தெரியாது. ஒரு விசுவாசி கேட்குறாங்க நகை போடலாமா போடக்கூடாதான், இவர் ஒரு பதில் சொல்கிறாரு. அந்த விசுவாசிக்கு அந்த பாஸ்டர் சொன்ன பதிலில் போடலான்னு சொன்னாரா போடக்கூடாதுன்னு சொன்னாரானே தெரியாது. நடந்த சம்பவம் நான் முன்னால் சொல்லியிருக்கிறேன், திரும்ப சொல்கிறேன், தெரிஞ்சவங்க மன்னிச்சுக்கோங்க. ஒரு ஏசியை கிளைச்சப்ப பாஸ்டர் அவங்க மகளை நகை இல்லாமல் வளர்க்குறாங்க. அவங்க இன்னொரு ஸ்தாபன பெந்தைக்கோஸ்தே சபையில் பேர் சொல்ல விரும்பலை, பொண்ணை கொடுக்குறாங்க. அவர் அந்த பாஸ்டருக்கு ரொம்ப நெருக்கமானவர். அந்த பாஸ்டர் மனைவி யாருமே நகை போட்டிருக்க மாட்டாங்க. அந்த பெந்தைக்கோஸ்தே சபையில் நகையெல்லாம் கிடையாது. நகை இல்லாமல் திருமணம் நடக்கு. கொஞ்ச நாள் ஆகும்போது இந்த பாஸ்டருடைய ஸ்தாபனத்தில் நகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு. பாஸ்டருடைய பையன்லாம் நகை போட்டுட்டான். பாஸ்டருடைய பேத்திக்கெல்லாம் நகை போடுறாங்க. இப்போ இவருக்கு இந்த சகோதரருக்கு தான் பிள்ளைக்கு நகை போடணும்னு ஆசை. மனைவி ஏசிலேருந்து போனவங்க நகை போட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நம்ம நகை போடாமல் இருக்கிறோம், நகை வேண்டாம். இவர் பாஸ்டர் பையன்லாம் போட்டானே, பாஸ்டர் பேரன் பேத்தியெல்லாம் போட்டாச்சு, நம்ம பிள்ளைக்கு போடணும்னு இவருக்கு ஆசை. இவர் பெரிய பாஸ்டர் வீட்டுக்கு வர்றார். அவருக்கும் நகை கிடையாது, அவர் மனைவிக்கும் நகை கிடையாது. இப்போ இந்த சிஸ்டருக்கு இந்த சிஸ்டர் என்கிட்ட சொல்லி அழுதது. இந்த சிஸ்டருக்கு ஒரே சந்தோஷம். அவர்கிட்ட கேட்போம் நகை போடலாமா போடக்கூடாது, நீங்கள் ஏன் பாஸ்டர் போடலை, ஏதோ ஒன்று கேட்போம். அவர் சரியான பதில் சொல்லுவார். ஹஸ்பண்ட் வச்சு கேட்டுடலாம் அப்படின்னு அந்த பாஸ்டர் வந்தோடனே சந்தோஷமாக கேட்குறாங்க, பாஸ்டர் நகை போடலாமா பாஸ்டர், பைபிளில் என்ன சொல்லியிருக்கு பாஸ்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பெரிய பாஸ்டர், நான் பேர் சொல்ல விரும்பலை, பேர் சொன்னால் அவங்களை நிறைய பேருக்கு தெரியும். அந்த பெரிய பாஸ்டர் பதில் சொல்கிறார், அம்மா அதே பைபிளில் புருஷனுக்கு கீழ்ப்படினும் சொல்லியிருக்குமா. ஏங்க என்ன அருமையான பதில் பார்த்தீங்களா? இப்போ நகை போடலாங்கிறாரா போட வேண்டாங்கிறாரா? அவர் என்ன சொல்கிறார்? நகை அது கேள்வி என்னது? நகை போடுறதை பற்றி பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? இப்போ புருஷனுக்கு கீழ்ப்படுறதை பற்றியா கேள்வி கேட்குறாங்க? இவர் ஞானமாக பதில் சொல்கிறாரு. பரலோகம் இதை ஒத்துக்குமா இந்த பதில? எஸ்னா எஸ்ன்னு சொல்லு, நோன்னா நோன்னு சொல்லு. எவ்வளோ ஞானமாக பேசுறீங்க. ஒரே நேரத்தில் ஆம் என்றும் அல்ல என்றும் சொல்கிறோமே. நான் நகை போட சொல்லலையே, நகை போடாதன்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லலையே. என்னத்தான் சொன்ன நீ? புருஷனுக்கு கீழ்ப்படின்னு சொன்ன, அதையா கேட்டாங்க உன்ட்ட. இப்போ ஞானிகளே, இது ஒரு பொய். நான் பொய் பேசல, இல்லை இது பொய். ஆம் என்றும் அல்ல என்றும் வாயிலிருந்து வரக்கூடாது. ஒரு வசனத்தை கூட சுட்டி காட்டி கடந்து போகிறேன். வாசியங்கள் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்க உள்ளதை எஸ்னா எஸ், நோன்னா நோன்னு சொல்லுங்க, இல்லைன்னா ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும். இப்போ என்ற ஒருத்தர் கல்யாண கார்டு கொடுக்குறாரு.
ஐயா நீங்கள் கண்டிப்பாக இப்போ உதாரணமாக எனக்கு ஊழியக்காரங்க அவங்க விட்டு திருமணம் இத்தனாம் தேதி ஐயா கண்டிப்பாக வரணும். அன்றைக்கி எனக்கு வேறு ப்ரோக்ராம் இருக்குது. நான் அன்பாக சொல்கிறேன், இல்லையா எனக்கு வேறு ப்ரோக்ராம் இருக்குது, நான் வர முடியாது. எனக்கு வேறு ப்ரோக்ராம் இருக்குது, நான் வர முடியாது. முடிஞ்சு போச்சு. இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் வெட்டிங் இன்விடேஷன் கொடுக்குறாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக நான் அன்றைக்கி உங்களுக்கு வேறு ப்ரோக்ராம் இருக்குது, நீங்கள் போக முடியாது. இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்தாலும் உங்களுக்கு போக விருப்பம் இல்லை, நீங்கள் போக மாட்டீங்கன்னு நல்லா தெரியும். அந்த கார்டை வாங்கும்போது நான் வராமலா எது இப்படி சொல்லிட்டு நம்ம வீட்டு கல்யாணம் பொய்யன் உனக்கு போக மாட்டேன்னு தெரியுதில்ல, போக மாட்டேன்னு தெரியுதில்ல, மனசில் நல்லா தெரியும்ல போக முடியாதுன்னு. நான் சொல்கிற உண்மையாக பொய்யா? சில இடத்துல கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். காஃபி கொடுக்குறாங்க, சர்க்கரைக்கு பதிலாக உப்பு போட்டாங்க, வாயில் வைக்க முடியல. அப்போ வந்து கேட்குறாங்க, பாஸ்டர் காஃபி எப்படி இருக்குன்னு. ஆஹா, இப்படி ஒரு காஃபி நான் குடித்ததே இல்லை. நான் உண்மையாக தான் சொல்கிறேன். ஆனால் நான் சொல்கிறதுல ஏதோ நம்ப பண்ணுறேன், பொய்யை நம்ப பண்ணுறேன். அவங்க கேட்டதுன்னு இப்படி காஃபி குடிச்சிருக்கியா குடிக்கலையா இல்லை, அவங்க கேட்டது காஃபி நல்லா இருக்கா நல்லா இல்லையா. எப்படி பாஸ்டர் சொல்கிறது நல்லா இல்லைன்னு? பிரியமானவர்களே, மாடுன்னு சொன்னால் கோபம் வரும், பசுன்னு சொன்னால் சந்தோஷப்பட்டுக்குவாங்க. கிருபை உள்ள வார்த்தையில் சொல்லலாம். சிஸ்டர் நீங்கள் நான் நினைக்கிறேன் சீனி பதிலாக உப்பு போட்டிங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த டேஸ்ட்டோட பிடிக்கல சொல்லலாம், அன்பாக சொல்லலாம். தூன்னு சொல்ல வேண்டாம். ஆனால் போய் சொல்லலாமா? கல்யாணத்துக்கு நான் போக முடியாதுன்னு தெரியும், கண்டிப்பாக வந்துடுறேன், கண்டிப்பாக வந்துடுறேன். ஒரு மீட்டிங் கூப்பிடுறாங்க, உங்களுக்கு போக முடியாதுன்னு தெரியும், பேச்சுக்காக நான் கண்டிப்பாக வரேன். போய் தானே ஆக்கினைக்கு தப்புவோமா? நீங்கள் ஆக்கினைக்கு உட்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்க. ரெண்டையும் சேர்த்து சொல்லாதீங்க. கேள்விக்குரிய பதிலே சொல்லுங்க. ஆம் என்னும் அல்ல என்று உங்கள் வார்த்தை இராதபடி கவனித்து கொள்ளுங்க. இதெல்லாம் நம்ம பொய்யினுடைய ஒரு காரியங்களாக பார்க்கிறோம். ஒரு சின்ன வெளிச்சம் சொன்னால் பிசாசு பொய்க்கு பிதாவாக இருக்கிறான், அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக பிரியமானவர்களே, உள்ள ஒன்று வைத்துக்கொண்டு வெளியே வேறு தோற்றத்தை காட்டுவது பொய் என்று பார்த்தோம். ஒரு தேவனுடைய வார்த்தையோ இல்லை மற்றவருடைய வார்த்தையோ அப்படி கொஞ்சம் புரட்டி வெட்டி ஒட்டி கூட்டி சொல்லுவது அதுவும் பொய் என்று சொல்லி பார்த்தோம். பிரியமானவர்களே, இப்போ நம்ம பார்த்தோம் உள்ளதை உள்ளதுன்னு இல்லதை இல்லதென்று நம்ம சொல்லலைன்னா அதுவும் பொய் என்று சொல்லி பார்க்கிறோம். ஐந்தாவதாக பிரியமானல இன்னொரு முக்கியமான காரியம், நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான். கர்த்தர் அருவருக்கிற 7 காரியங்களில் பொய் நாவு, பொய் சாட்சி. யாருக்காகவோ நம்ம பொய்யாக இது அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லி பொய்யாக நம்ம சாட்சி சொன்னால், இன்றைக்கு இந்திய தேச சட்டத்தின்படியே he is an accomplice, அவன் ஒரு உடன் குற்றவாளி. இதை இப்போது இன்னார் உடைச்சார், நீங்கள் பார்த்தீங்க. இல்லை இன்னார் இப்படி நின்று பேசிக்கிட்டு இருந்தார், நீங்கள் பார்த்தீங்க. இப்போ உங்கள்கிட்ட கேட்குறோம், இது யார் இப்படி சொன்னா பிரதர்? ஃபஸ்ட்டு யார் சொன்னா? எதுக்கடா நமக்கு வம்பு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாதுங்கிறீங்க. இது யார் உடைச்சா? உங்களுக்கு தெரியும் யார் உடைச்சான்னு. நமக்கு ஏன் வம்பு? எனக்கு தெரியாது. இல்லை அப்படி இன்னார் தான் உடைச்சா. இன்னார் தான் உடைச்சாரா? இல்லை அவர் அப்போவே வெளியே போயிட்டார். யாரையும் காப்பாற்றணும், இல்லை யாரையும் மாட்டி வைக்கணும். நீங்கள் சாட்சி சொல்கிறீங்க, பார்த்தேன் கேட்டேன் சாட்சி சொல்கிறீங்க. இல்லை கேட்கல நான் பார்க்கல, பார்த்தீங்க. சிசிடிவியில் பார்த்தா தெரியுது நீங்கள் அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தது.
சிசிடிவி கேமராவிலே தெரியுமான்னா ஆண்டவருக்கு தெரியாதா? நீங்கள் நின்னீங்களா நிற்கலையான்னு? நீங்கள் பார்த்தேன் பார்க்கல எதையும் இன்னொருவருக்காக நீங்கள் பொய்யாய் சொன்னாலும் பொய் சாட்சி. பொய் சாட்சி சொல்கிறவன் நாசமடைவான். பொய் சாட்சி சொல்லுகிறவன் நாசமடைவான், ஆக்கினைக்கு தப்ப மாட்டான். அப்போ நம்ம சாட்சி சொல்லுகிற விஷயத்திலே, சாட்சி என்றால் எளிமையின் இயேசுவை பற்றி சொல்கிற சாட்சி, அதுலேயும் பொய் இருக்கக்கூடாது. பொய்யா சாட்சி சொல்லக்கூடாது, அப்படியே ஜோடித்து சொல்லக்கூடாது. அப்படியே மற்றவங்களை நான் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தேன் தெரியுமா, உலகத்திலே மாபெரும் பாவியாக இருந்தேன், வானத்தின் கீழே பூமியின் மேலே நான் செய்யாத பாவமே கிடையாது, என்னை ஆண்டவர் ஏங்க ஆண்டவருக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு பொய்யா சாட்சி சொல்கிறீங்க? இல்லை, நான் பாவமே செய்ததில்லை, நான் பொய்யே பேசினதில்லை. ஆண்டவருக்காக போய் பொய் சாட்சி சொல்லணுமா? ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் சாட்சி சொல்ல சொல்லி கொடுத்தாங்க, சாட்சி சொல்ல சொல்லி கொடுத்தாங்க. எப்படி? அப்படி மிகைப்படுத்தி சொல்லணும். கேட்குறவங்க அப்படியே பக்தி பரவசம் அடையணும். கேட்குறவங்க தங்கள் அதோடு இணைத்து பார்க்கணும். அவ்வளோ பெரிய பாவியாக இருந்தேன், நான் செய்யாத பாவமே இல்லை, என்னை இயேசு ரட்சித்தார், அவங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார், என் கண்ணீரை துடைத்தவரவங்க கண்ணீரை துடைப்பார், இவ்வளவு வேதனை வழியாய் போய் கொள்ளுதேன். இப்படியெல்லாம் நீங்கள் சொன்னால் தான் கேட்குறவங்களுக்கு அப்படி அட்ராக்ஷனாக இருக்கும். ஆண்டவருக்காக பொய் சாட்சி சொல்லணுமா? பொய் சாட்சி சொல்லுகிறவன் நாசமடைவான். தயவு செய்து ஆண்டவருக்காகவும் பொய் சாட்சி சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சாரோ அதை சொல்லுங்க. ஆண்டவர் என்ன செய்ய வல்லவராக இருக்கிறாருங்கிறத சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்காத காரியங்கள் எல்லாம் நடந்தது என்று சொல்லாதீங்க. பிரியமானவர்களே, நம்ம ஒரு காரியத்தை குறித்து நான் பார்த்தேன் பார்க்கலன்னு சொல்கிறதுல மாத்திரமல்ல, நம்ம சாட்சி சொல்வதிலேயே நம்முடைய சாட்சியில் பொய் இருக்கவே கூடாது. பொய் இருக்கவே கூடாது. அதில் யாருக்காகவோ போய் சொல்லணும், ஆண்டவருக்காக போய் பொய் சாட்சி சொல்லணுமா? கொஞ்சம் அதை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று மிக மிக முக்கியமான ஒன்றுக்குள்ளாக கடந்து வருகிறோம். எரேமியா ரொம்ப முக்கியமான ஒன்று. 5ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்திலே நடந்து வருகிறது. இந்த தீர்க்கதரிசிகள் என்றால் பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் அல்ல, யாவேவுடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர். யாவே சொல்லாதிருந்தும் யாவேவுடைய நாமத்திலே யாவே சொன்னதாக சொல்லுகிறவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள். இன்றைக்கு வேறு ஏதோ ஒரு ஆவியை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க கள்ள தீர்க்கதரிசிகள் அல்ல, அவங்க அந்த தாவி பரல தீர்க்க சொல்கிறாங்க. ஆனால் இயேசுவின் நாமத்தில் இயேசு சொல்லாததை இயேசு சொன்னார் என்று சொல்லுகிறவர்கள் தான் கள்ள தீர்க்கதரிசிகள். இயேசு சொல்லாதிருந்தும் இயேசு சொன்னார் என்று சொல்லுகிறவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள். தேசத்தில் எரேமியா காலத்திலே அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ராபர்ட் காலத்தில் ஆல்பர்ட் காலத்தில் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட எரேமியா காலத்தில் 2600 ஆண்டுகளுக்கு முன்பாக காரியம் எப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு எப்படி இருக்கு? தேசத்திலே திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் நடக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். பாஸ்டர்ஸும் அவங்கள கூப்பிட்டு தான் கூட்டம் நடத்துறாங்க. இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை வச்சு தான் பாஸ்டர்ஸ் கூட்டம் போடுறாங்க. இன்னைக்கு சத்தியத்தை பேசுகிற ஒருத்தரை கூப்பிட்டு அங்கே மீட்டிங் வச்சா 4 பேர் கூட வரமாட்டாங்க. ஏதாவது குறி சொல்கிறவங்க, குறி சொல்கிறதுன்றது தவறாக இல்லை, குறிப்பாக சொல்கிறவங்க. மாமியாரை பார்த்து மருமக சூனியம் வச்சான்னு சொல்லணும், மருமகளை பார்த்து மாமியார் சூனியம் வச்சான்னு சொல்லணும். பிரியமானவர்களே, இவங்களை வச்சு மீட்டிங் வச்சால் தான் கூட்டம் வரும், காணிக்க வரும். அதில் ஏதோ 2-3 சபைக்கு ஒழுங்காக வர ஆரம்பித்தா மாதம் ஒரு 1000-2000 வருமானம் வரும். யாரை வச்சு மீட்டிங் வைக்கணும்?
கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லிகளை வச்சு கூட்டம் வைக்கணும். அவன் தான் கூட்டம் வரும் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. பிரியமானவர்களை, எசேக்கியேல்ல வாசிக்கிறோம், சில சிறங்கை வார்கோதுமைக்காக, அப்பத்துண்டுக்காக. சிறங்கை வார்கோதுமை என்று சொன்னால் கோதுமை, வார்கோதுமை, சிறங்கை வார்கோதுமை, அது பண்ணிக்கு போடுறது. ரொம்ப கோதுமையில் ரொம்ப லோயஸ்ட் சிறங்கை வார்கோதுமை. அப்பத்துண்டு, அப்பத்துண்டு, இதுக்காக தீர்க்கதரிசனம் சொல்றவங்க. இன்னைக்கு சொல்ல போனா வாக்கரிசிக்காக, 4 ரொட்டி துண்டுக்காக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள். என் வேதம் சொல்லுது, தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு. தேசத்தில் திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் நடைபெறுகிறது. தீர்க்க தரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், ஆசாரியர்கள் அவர்களை வைத்து ஆளுகிறார்கள். நம்ம பிலீவர்ஸ்க்கு இதான் இஷ்டமா இருக்கு. வந்த நீ வாலாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், ஏதோ ஒரு 4 வார்த்தை சொல்லணும். இதோ 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 கர்த்தர் காண்பிக்கிறாய். யாராவது இப்படி சொல்ல முடியுமானா நான் நல்லா சொல்லுவேன். ஏன்னா நான் நாடகத்துறையிலேருந்து வந்தவன். இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிலிம் டெக்னாலஜியில் சேரணுன்னே சென்னைக்கு வந்தோம். பல நாடகங்கள், கே பாலச்சந்தர், மனோகர்லாம் போட்ட மேடையிலே நான் நாடகம் போட்டுருவேன். அப்புறம் எனக்கு நடிக்க தெரியாதா? அழகாக நடிக்கலாம். இதோ 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 கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வீட்டை தருகிறார், அந்த சாவியை நான் பார்க்கிறேன், அந்த சாவி இப்போ வருகிறது, நீங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபிங்க, பொருத்தனை பண்ணி ஜெபிங்க, உங்கள் பொருத்தனையை கொண்டு வாங்க, கொண்டு வாங்க, சீக்கிரமாக கொண்டு வாங்க உங்கள் பொருத்தனை. எஸ் எஸ், இவங்க கர்த்தர் இந்த சாவி உங்கள் கையில் கொடுக்க போகிறேன். இப்படி எனக்கு பேச தெரியாதா? கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். ஆசாரியர்கள் அவர்களை வைத்து, பாஸ்டர்ஸ் அவர்களை வைத்து மீட்டிங் போடுறாங்க. கர்த்தருடைய ஜனத்துக்கும் அதுவே பிரியமா இருக்கு, அதுவே பிரியமா இருக்கு. நடந்து எனக்கு தெரிஞ்ச 1-2 கள்ள தீர்க்கதரிசனம் எனக்கு தெரியுமானா உங்களுக்கு நிறையவே தெரியும், நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. நான் ரொம்ப இந்த கூட்டங்களுக்கு போனதில்லை, யூடியூப்லாம் ரொம்ப கேட்டதில்லை, எனக்கு எவ்வளோ தெரியுது. ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு குறி சொல்கிறவன்ட்ட ஒரு பிள்ளை ஜபிக்க வருது. அப்படியே கையில் தலையில் கை வச்சோன்னா இவருக்கு குறி வந்துச்சு. இதோ கர்த்தர் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்குறாமே, ஏற்ற காலத்தில் அது வெளிப்படு, கர்த்தர் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்குறாருங்க. அந்த பிள்ளைக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. அது கல்யாணமே ஆகலை. கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள், வயிறு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஒன்று இந்த ஃப்ராடுக்கு வெளிப்பாடு வந்துடுச்சு, கர்த்தர் ஆண் பிள்ளையை கொடுக்குறார். ஆரம்ப நாட்களில் நான் சொல்லுவது 70 அந்த காலகட்டம். மார்த்தாண்டத்தில் ஒரு கன்வென்ஷன் போயிருக்கு. இன்னொருத்தர் இந்த கன்வென்ஷனில் பேச வந்திருக்கார். நேற்றிரவு நான் ஜெபித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்கு பாரப்படுத்தினார். கர்த்தர் எனக்கு சொன்னது என்னவென்றால், அப்படிங்கிற ஒரு பாணியில் அவர் அந்த வசனத்தை தப்பாக சொல்கிறாரு. எனக்கு நல்லா தெரியும், கர்த்தர் சொல்லியிருக்கவே முடியாது. என் ஆவியில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். எப்படி கர்த்தர் இந்த வார்த்தை இவ்வளோ தப்பு, எனக்கு அந்த வார்த்தை அவர் சொல்கிறது தப்புன்னு தெரியுது. என்னால் தாங்கிக்கவே முடியாது. ரூமில் போய் படுத்துட்டாங்க, செத்தவன மாதிரி ரூமில் போய் அப்படியே படுத்துட்டேன். இவர் நாங்கள் 2 ஒரே ரூமில் தங்கியிருக்கோம். ரூமுக்கு வர்றாரு, பிரதர் நேற்று பதறி போய் கேட்குறேன். அப்போ எனக்கு என்ன ஒரு 28-30 வயசுக்குள்ளே இருக்கும். பதறி போய் கேட்குறேன், நேற்று உங்களுக்கு அந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தாரா பிரதர்? அப்படி ஒன்றும் இல்லையே. இல்லை இந்த விளக்கம் கர்த்தர் கொடுத்தாரே? இல்லையே. நீங்கள் அப்படி தானே சொன்னீங்க நேற்று நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது. அப்படி தான் எல்லாரும் பிரசங்கம் ஆரம்பிப்பாங்க, அப்படி தான் ஆரம்பிக்க முடியும். அப்படி தானே ஆரம்பிக்கிறோம். நேற்று இரவு நான் பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆவியானவருடைய உள்ளத்திலே பாரப்படுத்தினார். யாரோ ஒரு மெசேஜ் எடுத்து பேச போயிட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆவியானவர் வந்து சொன்னார், ராத்திரி
எவ்வளவு பொய் சொல்கிறோம் ஊழியத்தில். தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், பொய்யா பேசுகிறாங்க, நம்ம கூட விருந்துன்றாங்க. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஊழியத்தில், சபையில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது தெரிந்தோ தெரியாமலோ நம்மையிலிருந்து பொய் வெளிப்பட்டு விடக்கூடாது. நம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பொய்யை குறித்து நடுங்குங்க. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறார்கள். உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறது உண்மையா? சொல்லுகிறதை சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறியணும். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் பொறுமையையும் சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அவங்க பொய்யர். இது அப்படியே எல்லா ஊழியத்துக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பாஸ்டர் அல்லாதவர்கள் தங்களை பாஸ்டர் என்று சொல்லுகிறதை சோதித்து அவர்களை பொய்யர் அப்படின்னு கண்டு அறியணும். எவாஞ்சலிஸ்ட் அல்லாதவர்கள் தங்களை எவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லுகிறதை சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டு. நீ அப்போஸ்தலனா? நீ தீர்க்கதரிசியா? நம்ம கண்டறியணும். பொய்யர்னு ஸ்டாம்ப் குத்தணும். இப்படிதான் எபேசு சபையை பாராட்டுறார். அப்போஸ்தலர் 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 சொல்கிறாங்க. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் சொல்லுகிறதை சோதித்து அவர்களை பொய்யர். அவங்க பொய்யர். நான் யாருடைய ஊழியக்காரன்? கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனா? இல்லை பணத்துக்குரிய ஊழியக்காரனா? நான் யாரை பிரியப்படுத்த பார்க்குறேன்? 5 பிரியங்கள் உண்டு. மனுஷ பிரியர், பணப்பிரியர், தற்பிரியர், சுகபோக பிரியர். எனக்கு எதில் பிரியம் இருக்கு? பணப்பிரியனா? தற்பிரியனா? சுகபோக பிரியனா? நான் மனுஷரை பிரியப்படுத்த விரும்புகிறேன்னா இல்லை நான் தேவ பிரியரா? நான் யாரை பிரியப்படுத்த விரும்புகிறேன்? எதற்காக ஊழியம் செய்கிறேன்? என்னுடைய கோல் என்ன? பிரியமானவர்கள், அன்றைக்கெல்லாம் ஊழியம்னு சொன்னால் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். இன்றைக்கு ஊழியம்னு சொன்னாலே எல்லாம் கிடைக்கும். அன்றைக்கெல்லாம் என் பிள்ளைங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிலாம் பெற்றோர் விரும்பினாங்க. இன்றைக்கி நிறைய பெற்றோருடைய விருப்பம் என் பிள்ளைங்க ஊழியக்காரர் ஆகணும். ஏன்னா இதில் கிடைக்கிற வசதி வாய்ப்புகள், செல்வம், செழிப்பு வேறு எதுலேயும் ஈஸியாக கிடைச்சிடாது. எதுக்கு ஊழியம் செய்கிறேன்? நம்மை சோதித்தறிவு. இந்த பொய்யினுடைய விளைவை நான் சுட்டி காட்டி ஜெபிக்க விரும்புகிறேன். 7வதாக, பிரியமானவர்களே, நம்ம தீர்க்க தரிசனத்தில், ஊழியத்தில், பிரசங்கத்தில் பொய் சொல்லக்கூடாது என்று பார்த்தோம். கடைசியாக நீதிமொழிகள் 19:5 வாசியுங்கள். பிரியமானவர்களே, அதே பொய்களை பேசுகிறவன் தப்புவதில்லை. 9ஆம் வசனம் வாசிங்க. பொய் பேசணும்னு சொன்னான் ஆக்கினைக்கு நம்ம தப்பவே முடியாது. பொய் பேசுகிறவர்கள் ஏதோ ஒரு இடத்துல நாசம் அடைவார்கள். அது கிறிஸ்தவனா, ஊழியக்காரனா, அவிசுவாசியா, உலகத்தானா, அரசியல்வாதியா என்றெல்லாம் இல்லை. பொய் பேசுகிறவர்கள் ஆக்கினைக்கு தப்புவதில்லை, பனிஷ்மெண்ட்டுக்கு, காண்டம்னேஷனுக்கு தப்புவதில்லை. பிரியமானவர்களை, பொய் பேசுகிறவங்க நாசம் அடைவார்கள்.
அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவர், ஆல் லயர்ஸ், ஸ்மால் லை பிக் லை, ஆல் லயர்ஸ், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார். அண்ணன் ஜீவானந்தம் அழகாக சொல்வார், பச்சை பொய், வெள்ளை பொய், ரப்பர் பொய். என்ன அந்த பாஸ்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்லவர் தானா? இதான் ரப்பர் பொய். இப்போ நான் சொன்னேன் நல்லவர் தான் சொன்னேன், நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அந்த பாஸ்டர் நல்லவர்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா கெட்டவர்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? கெட்டவர்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாம் சொல்கிறாங்க நல்லவர் தான், நம்ம ஏன் தப்பாக சொல்லுவாங்க? நல்லவர் தான் பிரதர், நல்லவர் தான், நல்லவர் தான் நான் சொன்னேன். இதான் ரப்பர் பொய், அப்படி இழுத்து விடுறது. இப்போ நான் பொய்யா சொன்னேன், நல்லவர் தான் சொன்னேன். ஆனால் நீ சொல்லும்போது அந்த தான் போட்ட பாரு அப்படி இழுத்து, இந்த கேட்டப்பள்ளியில் கல் வச்சு அடிக்கிற மாதிரி, உண்டிக்கோளில் கல் வச்சு அடிக்கிற மாதிரி அப்படி இழுத்து விட்டீங்களே. உண்மையாது அந்த ஊழியக்காரை பற்றி என்ன இம்ப்ரெஷன்? எல்லாம் சொல்கிறாங்க நல்லவர் தான்ப்பா, நமக்கு எதுக்கு வம்பு, நல்லவர்னே வச்சுக்கோங்க. அவர் எவ்வளவு கெட்டவராக அவரை நம்ப பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக சாயம் பூசிட்டு போயிட்டீங்க. ஆனால் நீங்கள் உண்மை தான் பேசுறீங்க. பொய்யர் அனைவரும் ரெண்டாம் மரணமாகி அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலில் பங்கடை. சும்மா சொன்னேன், சமாளிக்கிறதுக்காக சொன்னேன். ஒருத்தர் யாரை பார்த்தாலும் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணேன், யாரை பார்த்தாலும் அவர் சொல்லுவார் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன். இது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். எப்படி ஒரு எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ண முடியும்? எப்படி ஒரு எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணியிருப்பார்? என்னன்னு கேட்டால் அவர் ராத்திரி படுக்க போகும்போது ஜெபம் சொல்லுவாராம். என்ன ஆண்டவரே எனக்கு அதிகமான எல்லாரையும் ஆசீர்வதியும் வரும். என்ன சொல்லி ஜெபிச்சுட்ட? எனக்கு அறிமுகமான எல்லாரையும் ஆசீர்வதியும். இப்போ ஆல்பர்ட்டை பார்த்தா சொல்கிறேன், நான் உங்களுக்காக ஜெபிச்சேன். ஐயா ராபர்ட் ஐயாவை பார்த்தா சொன்னேன், உங்களுக்காக ஜெபிச்சேன். ஏன்னா நான் தான் ராத்திரி ஜெபிச்சுட்டேன்ல, எல்லாரையும் ஆசீர்வதியும்னு. பிரியமானவர்களே, பொய்யர் அனைவர், ஆல் லயர்ஸ், உள்ளதை உள்ளது என்று சொல்லாதவங்க, இல்லதை இல்லது என்று சொல்லாதவங்க, மற்றவர்களை ஒரு தவறான காரியத்தை நம்ப பண்ணுகிறவர்கள். பொய்யர் அனைவரும் ரெண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். நான் யாரையும் குற்றப்படுத்தும்படி சொல்லலை, யதார்த்தத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் பெரிய பரிசுத்தவான் என்று பேசலை. நாம் பரிசுத்தமாக இருக்கிறோம், இன்னும் பரிசுத்தமாகும். சின்ன பொய், பெரிய பொய், ரப்பர் பொய், சமாளிக்கிறதுக்காக பொய். ஃபோன் வரும், சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம், ஏதோ ஒரு வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம், சின்ன கதை, ஏதோ ஒரு சின்ன காரியம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். யாரோ ஃபோன் பண்ணுறாங்க, இல்லை யாரோ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவங்களுக்காகவே தேவன் நரகத்தை உண்டாக்கியிருக்காரு. ஏன்னா இவங்களை பரலோகத்தில் சேர்க்க முடியாது. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த சின்ன பிள்ளைங்க ஃபோனில் ஏதோ ஒரு தவறான படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும். அம்மா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. ஏமா நான் ஸ்கூல் பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. அதே ஆஃபீஸில் பெரியவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன நாடகம், ஒரு கதை, ஒரு ஜோக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது?
பொய் தானே? அந்த பிள்ளை ஒரு ஆபாச படத்தை பார்த்துட்டு கேட்குறவங்ககிட்ட நான் பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தேங்குது. இவர் ஏதோ ஒரு சின்ன நாடகம், ஒரு சின்ன துணுக்கு, ஒரு ஷார்ட்ஸு, ஒரு புருஷன் பொண்டாட்டி கதை பார்த்துக்கிட்டு இருந்தார். கேட்ட உடனே மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருந்தேன். சொல்ல முடியுமா? விசுவாசிட்டு அந்த புருஷன் பொண்டாட்டி கதை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியுமா? என்ன பண்ணுறது? அது ஒரு மெசேஜ் தானே. அந்த கதை அப்புறம் பிரசங்கத்துக்கு உதவும் இல்லை. நம்மை சோதித்து பார்க்க கடவுள். பொய்யர் அன்னைவர் 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலில் பங்கடைவாங்க. எனக்கு ஒரு ஊழியக்காரரை தெரியும், வாயை திறந்தாலே பொய் பேசுவார். அவர் பொய்க்கு ஸ்பெஷலிஸ்ட். ஒரு நாள் ஒரு அடக்க ஆராதனை ஒரு நடத்திக்கிட்டு இருக்கார். நானும் என் கூட இன்னொரு ஊழியக்காரன் பின்னால் நின்றுக்கிட்டு இருக்கோம். அந்த அடக்க ஆராதனையில் ரொம்ப அழகாக பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள்ங்க. நான் பக்கத்தில் உள்ள அந்த ஊழியக்காரர் ஒரு இடி அடித்தேன். எப்படிங்க எவ்வளோ தைரியமாக சொல்கிறாரு அவர்? சும்மா இருங்க, என்ன விவசாய கட்டத்தனமாக பேசுகிறீங்க என்னன்னு? இல்லை பயமில்லாமல் சொல்கிறாரு. ஆமாம், அந்த வெட்டியா என்ன பயந்துக்கிட்டேவா குழி வெட்டுவான்? அது அவன் வேலை, இது இவர் வேலை. இவர் பொய் பேசுங்க பிரசங்கம் பண்ண முடியும்? எப்படிதான் பிரசங்கம் பண்ண முடியும்? பொய் பேசாதுன்னா பிரசங்கம் பண்ண முடியுது. அதுக்கு தான் அவர் வந்திருக்காரு. அந்த அடக்காரங்களில் பேசின பிறகு கவர் கொடுப்பாங்க, கவரில் பவர் இருக்கும், வாங்கிட்டு போகிறாரு. நமக்கு எங்கே போனாலும் கவர் வேணும், அவ்வளோதானே. நம்ம கவர் பண்ணிடுவோம்ல எல்லாரையும். சாவு வீட்டுக்கு போனாலும் கவர் வேணும், கல்யாண வீட்டுக்கு போனாலும் கவர் வேணும், கருமாதி வீட்டுக்கு போனாலும் கவர் வரும். அப்புறம் அது பைபிளா? ஏன்னா மஞ்சள் நீராட்டு விழா அப்படிம்போம். அது பைபிளா? பைபிள்லேயே செய்யலாமா செய்யக்கூடாதா? அது தப்பா? அது ஆரியமா? அது திராவிடமா? தமிழில் எல்லாம் அப்படி செய்யலாமா? சீமந்தம் வைக்கலாமா? அதிலெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜபம் தானே பண்ணுறேன். ஏன் 3ஆம் நாள் கருமாதி வைக்கணுமா? நான் என்ன பைபிள் தானே சொல்கிறேன். அது ஒன்றுமே இல்லை. என்ன விழா வேணாலும் வச்சுக்கோங்க, கவர் மறந்துடாதீங்க. கவர் கொஞ்சம் பவராக இருக்கட்டும், அவ்வளோதானே. அவன் கருமாதி வச்சா என்ன, இப்போ மஞ்சள் நீராட்டு விழா வச்சா என்ன, சீமந்தம் வச்சா என்ன, என்ன வேணாலும் வச்சுட்டு போகிறோம். நம்மளும் போய் பேசிட்டு வந்துடலாம். 2 வசனத்தை எடுத்து சொல்லணும், அவ்வளோதானே. தொழில், பைசா கிடைக்கும். என் மேலே யாரும் வருத்தப்படாதீங்க. இங்கே வந்திருக்கவங்க அப்படிப்பட்டவங்க இங்கே வந்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நம்மளும் சிலர் அப்படி இருக்கலாம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். பொய்யர் அனைவர் 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். 2 ரெவலேஷன் கடைசியில் வருகிற வசனத்தையும் வாசித்து காட்டுகிறேன். 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், சாப்டர் 22 verse 15. நாய்களும், இங்கே நாய் என்று சொல்வது ஓரின சேர்க்கைக்காரர்களை குறிக்கிற ஒரு சொல்லது. அங்கே நாய்கள் என்று சொல்லுவது பிரியமான ஓரின சேர்க்கையில் உள்ளவர்களை குறிக்கிற ஒரு கிரேக்க சொற்றொடர். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. 26 வாசிப்போம். பொய்யை நடப்பிக்கிற ஒன்றாகிலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. பொய்யை நடப்பிக்கிற ஒன்றாகிலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. நாய்கள், விபச்சாரக்காரர்கள், சூனியக்காரங்க, அந்த லிஸ்டில் சொல்கிறாரு பொய்யர். அவங்க அந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிப்பது இல்லை. கடைசியாக 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான்
சந்ததியில் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 15-16 சேர்த்து வாசிங்க, அதனுடைய ஆழம் புரியும். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பியதன்படி செய்கிற யாவரும் உறவே இருப்பார்கள். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும். தயவு செய்து அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன், சபைகளில் இவைகளை தேவனுக்கு மகிமையாக சாட்சியாக அறிவிங்க. இவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் போகமாட்டான்னு சொல்லுங்க. நம்ம இதை சொல்லாமல் இருக்கிறதுனால செல்ல சாதாரணமாக இதில் என்ன பொயிலெல்லாம் என்ன இருக்குது, என்ன பெரிய பாவமாக பண்ணிட்டேன்னு பொய் சொல்லி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று பொய் சொல்லி நரகத்துக்கு போகிறாங்க. தயவு செய்து இவைகள் எப்படி ஒரு நாய்கள், சூனியக்காரர்கள், விபச்சாரக்காரங்க, இவங்கெல்லாம் எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்களோ அதே போல் பொய் பேசுகிறவங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று இவைகளை சபைகளில் இவைகளை பிரியமான சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். இயேசுவாகிய தேவன் நம்ம தூதர்களாக அனுப்பட்டோம். நம்ம தான் நம்முடைய சபைக்கு தூதர்கள். பாரத்தோடு உண்மையாக உள்ளத்தில் தொடப்பட்டு சொல்கிறேன், கண்ணீர் விட பலன் இல்லை. இயேசு நம்மை தூதர்களாக அனுப்பட்டோம். சபைகளில் இவைகளை சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறேன் என்றார். ஆமேன். கர்த்தர் இயேசுவே வாரும். ஆண்டவரே, என்னை அனுப்பும். சத்தியத்தை சத்தியமாக சபையில் சொல்ல என்னை அனுப்பும் ஆண்டவரே. உம்முடைய தூதனாக, உம்முடைய மெசேஞ்சராக, உம்முடைய செய்தியாளனாக என் ஜனத்தை எச்சரிக்கணும் ஐயா. எனக்கு காணிக்க கொடுக்குறேன் ஐயா. நீங்கள் நான் திங்கிறது அவன் போடுற சோறுங்க, நான் உடுத்தி இருக்கிறது அவன் கொடுக்குற காசுங்க. அவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது. தசம பார்க்க காணிக்கை என் கையில் கொடுத்துட்டு அவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது. சொல்லுங்க அவன்கிட்ட போய், இப்படியெல்லாம் நீ வாழ்ந்தா நரகத்துக்கு போய் அவனை எச்சரிங்க.